கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே சில நொடிகள் சில வார்த்தைகள். சங்கீதம் 85:12 கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். இந்த ஆண்டிலே 2 மாதங்களை தேவன் கடக்க செய்து இந்த 3ஆம் மாதத்தை காண செய்ததற்காக அவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தி, ஆண்டவரே எத்தனையோ பாடுகளின் மத்தியிலே, ஆண்டவர் சுகவீனங்களின் மத்தியிலே நீர் எங்களை ஆண்டவர் இந்த 3ஆம் மாதத்தை காண செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, இதோ கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று இந்த மாதம் நமக்கு சொல்லப்படுகிறது. நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே தேவன் நன்மையானதை தரப்போகிறார். தேவன் தருகிற நன்மையிலே வேதனை இருக்காது. நாமும் கூட சுயபலத்தினாலே சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம், ஆசீர்வாதமான காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதனோடு வேதனையும் இருக்கும். ஆனால் தேவன் கொடுக்கிற நன்மையிலே எந்த ஒரு வேதனையும் இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 1:17 சொல்லப்படுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அவராலே நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. சங்கீதம் 84:11 தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையாய் வழங்காதிரார் என்று சொல்லப்படுகிறது. நாம் உத்தமமாய் நடப்போமே ஆனால் கர்த்தர் தருகிற நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால், தேவன் கர்த்தர் நன்மையை தருவார் என்ற வார்த்தை நிறைவேறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், உத்தமமாய் நாம் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே சங்கீதம் 85:9 சொல்லுகிறது, நம்முடைய தேசத்தின் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அவருக்கு பயந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய ஆராதனைகளையும் உம்முடைய ஜெபங்களையும் நான் அசட்டை பண்ண மாட்டேன். உம்முடைய நிகழ்ச்சிகளுக்கும் ஆண்டவரே மனிதர்களை பிரியப்படுத்துவதற்கும் நான் உம்முடைய ஆலயத்தை விட்டு நான் போக மாட்டேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையாய் பண்ணினவர்களை உமக்கு முதலிடம் கொடுப்பேன் என்று சொன்னவர்களாய் நாம் அவருக்கு பயந்தவர்களாய் நாம் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். ஏசாயா 1:19 நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு மனம் பொருந்தி நாம் செவி கொடுக்காமல் இருப்போமே ஆனால் கர்த்தர் கணக்கு கேட்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நன்மைகளை நாம் புசிப்பதற்கு மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேவன் நமக்கு நன்மை செய்வார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை பிரயோஜனமுள்ளதாக மாற்றுவாராக. ஆமென்.